வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸில் மார்ச் 2025 நடைபெற்ற கொஸ்டின் பேப்பர் அண்டு அதோட ஆன்சர் கீ பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள், மொத்தம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 70 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் 15 கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் ஃப்ரம் த கிவன் 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதாவது 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கரெக்டான ஆப்ஷன் கோட் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரைட் த ஆப்ஷன் கோட், அதாவது ABCD 4 இருக்கும். அந்த ஆப்ஷன் கோடுக்கு கண்டிப்பாக ரைட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதோட ஆன்சர் த கரஸ்பாண்டிங் ஆர்டர் ஆன்சர், அதாவது கரெக்டான ஆன்சரையும் ரைட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து ஆன்சரை மட்டும் எடுத்து எழுதக்கூடாது, அதோட ஆப்ஷன் கோடு ABCD AAEE 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதோட ஆப்ஷனையும் சேர்த்து நம்ம ரைட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். கீழ்காணும் லாஜிக் கேட்டுகளின் சேர்க்கையில் உள்ளீடுகள் ABC கொண்டு வெளியீடு Yக்கான பூலியன் சமன்பாடு எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் E. இங்கிலீஷில் கீழே கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும், சரியா? கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அடுத்து தான் ஆப்ஷன் என்ன இருக்குது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் ரீட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். சில இதுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ வந்து கொஸ்டின் நல்லா 2 டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் பார்த்துட்டு ஆன்சரை கரெக்டாக ரைட் பண்ணுங்கள். அதோட ஆப்ஷன் கோடோட அந்த குறியீட்டோட ABCD அப்படிங்கிறத போட்டு ஆன்சரை ரைட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு ஆன்சர் செகண்ட் ஒன்க்கு பார்த்தோம் அப்படின்னா D ஆப்ஷன். இது வந்து ஒரு மாடல் தான், 2025 கேட்ட கேள்வியோட மாடல் தான். இதை பேஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் படிக்கலாம், சரியா? இது ஒரு மாடல் தான். ஏன்னா ஏற்கனவே எப்படி ப்ரீவியஸ் இயர்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் பாருங்கள். கீழே நம்ம நிறைய வீடியோ வேறு அப்லோட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம், சரியா? சரி, தேர்ட் ஒன்க்கு பாருங்கள். கொஸ்டின் ரீட் பண்ணிட்டீங்களா, ஆன்சர் பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன்க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் B. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த் கொஸ்டின் இங்கே இருக்குது. இந்த ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் B தான், நேர்கோடு, ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் E, L² T⁻². ஓகே, வித்தின் ப்ராக்கெட்லாம் போட்டு கரெக்டாக ஆன்சர் வந்து ஆப்ஷன் கோடோட ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் வந்து ஸ்கீ மெழுகு என்பது நானோ பொருளின் பயன்பாடாகும், அது பயன்படும் துறை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் A, விளையாட்டு. அடுத்து செவன்த் ஒன் பாருங்கள். செவன்த் ஒன்க்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் D, 8MC. சரியா, லாஸ்ட் ஆப்ஷன். கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எயித் ஒன் கொஸ்டின் பாருங்கள். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் B, 30 டிகிரி. நைன்த் ஒன்க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் E, N0/√2. அடுத்து 10th ஒன்க்கு ஆன்சர் ஆப்ஷன் B, 25 மீட்டர். மொத்தம் 15 கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. 11th ஒன்க்கு பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் E, 508 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏ போட்டு மேலே ஒரு இந்த மாதிரி டிகிரி யூஸ் பண்ண இந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் 12th ஒன் பாருங்கள். இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. எந்த பிக்சர் கரெக்டாக வருது? இந்த கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் E தான் கரெக்டாக இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் E, ஆப்ஷன் D. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆன்சர் என்ன வருது? ஆப்ஷன் E தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 14க்கு கொஸ்டின் வந்து ஆல் த மேற்கூறிய அனைத்தும் எல்லாமே என்னது? சரி. கொஸ்டின் நம்பர் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆன்சர் என்ன வருது? ஆன்சர் ஆப்ஷன் C. ஓகே, இப்போ நம்ம 15 1 மார்க் கொஸ்டின் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணிக்கலாம். ஆன்சருக்கு அப்புறம் கொடுக்குறேன், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். லாஸ்ட் வீடியோ எண்டில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து கொஸ்டினை 1 டைம் ரீட் பண்ணுங்கள், எப்படி கேட்டிருக்காங்க ஒவ்வொரு பார்ட்லேயும்.
ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ரைட் எனி 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் 24 நான் கொஸ்டின் நம்பர் வந்து 24 வந்து கம்பல்சரியாக ரைட் பண்ணணும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கம்பல்சரியாக ரைட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பார்ட் 2ல் இதில் வந்து 12 மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 24 கம்பல்சரியாக எழுத சொல்கிறாங்களோ அதோட சேர்த்து தான் நம்ம 6 கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது 6 கொஸ்டின்ஸ் வந்து எழுதணும். எல்லாம் ப்ராக்டிஸ், எந்த கொஸ்டின் வேணாலும் எக்ஸாமில் கேட்கலாம். எல்லா கொஸ்டினுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எனி 6 கொஸ்டின்ஸ் ரைட் பண்ணால் போதும், ஆன்சர் பண்ணால் போதும். இதில் வந்து கொஸ்டின் நம்பர் வந்து 33 வந்து கம்பல்சரியாக ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் டோட்டல் நம்மளுக்கு 18 மார்க்ஸ் வந்து இது கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்ட் 4ல் பாருங்கள் 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் வந்து ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லா ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் ஒவ்வொன்றிலையும் ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது அல்லது அது ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம ரைட் பண்ணால் போதும், நம்மளுக்கு 25 மார்க்ஸ் கிடைக்கும் டோட்டலாக. பார்த்துக்குங்க. அப்படியே கொஸ்டின் 1 by 1 ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. நல்லா இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா கொஸ்டினுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எது வேணாலும் நம்மளுக்கு வரலாம். இது ஒரு மாடல் தான். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை நம்ம பார்த்துக்கிட்டா ஓரளவு மாடல் எந்தெந்த பார்ட்லேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் கொஸ்டின் பேப்பர். இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டிங்க. இதெல்லாம் ஒரு நோட்டில் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ இதோட ஆன்சர் கீ பார்க்கலாம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே ஆன்சர் கீ பார்க்கலாமா? தமிழ் மீடியம் ஆன்சர் கீ பார்க்கலாம். மொத்தம் டோட்டலாக 70 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி 2 டைப்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் பேப்பர். ஆப்ஷன் ஏல கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ்ஸாக கொடுத்துருப்பாங்க. என் கொஸ்டின்ஸ் வந்து குறியீடு வந்து இது வந்து வினாக்களோட எண்கள் வந்து மாற்றி கேட்டிருப்பாங்க. வேறு ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இருக்காது. 2 கொஸ்டின்ஸ் வேரியேஷனாக தான் இருக்கும். பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டில் காலமில் இருக்கிறது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. ஏற்கனவே 1 மார்க் கொஸ்டினோட ஆன்சர் ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம. அதோட ஆன்சர் தான் இது. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள். 2 மார்க்ஸ் கொஸ்டின் பார்த்தோம்ல, 24க்கு கம்பல்சரியாக ரைட் பண்ணணும். பார்த்துக்குங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்குறாங்கங்கிறதையும் பார்த்துக்குங்க. கொஸ்டினில் இது எழுதினா இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இது எழுதினாவே 1 மார்க் கிடைக்கும். மேலே இருக்கிறது தான் 1 மார்க். மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே எழுதினா 2 மார்க்ஸ் கிடைக்கும். 21ல் வந்து சமதள அலைமுகப்பு எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. செகண்ட் ஒன் எழுதினா 1/2 மார்க்கு. உருளை வடிவ அலைமுகப்புனா 1/2 மார்க்கு. அல்லது ஏதேனும் 1 மதிப்பெண் அல்லது ஏதேனும் 2 1.5 மதிப்பெண்கள் கிடைப்பாங்க எழுதிருந்தாங்கன்னா. இதுலேயும் அதே மாதிரி பாருங்கள். மேலே இருக்கிற ஃபார்முலா தான் 1 மார்க் கிடைக்கும். கீழே இருக்க பிரதி இடலுக்கு 1/2 மார்க்கும், அந்த கீழே இருக்கிறதுக்கு 1/2 மார்க் கிடைக்கும். $29ல் ஏதேனும் 6 பண்புகள் எழுதியிருந்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு 1/2 மார்க், மொத்தம் 3 மார்க் கிடைக்கும். அதே மாதிரி 31வது கேள்விக்கு பாருங்கள். இதில் ஏதேனும் 3 வேறுபாடுகள் எழுதினா 3 மார்க் கிடைக்கும். 32வது கேள்விக்கு 1.5 மார்க். ஃபஸ்ட் ஒனுக்கு 1.5 மார்க்கு, செகண்ட் ஒன்று 1.5 மார்க் கிடைக்கும். மொத்தம் 3 மார்க் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 33 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே 1/2 மார்க் கொடுக்குறாங்க. மொத்தம் 3 மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பார்ட் 4. இதில் வந்து 25 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். இதில் எல்லா கொஸ்டின்ஸ்க்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் ரைட் பண்ணணும். இங்கே பாருக்குங்க, இந்த படம்லாம் தெளிவாக வரைஞ்சிக்குங்க. அவங்க புக்ஸ்லேயே இருக்கும். அதோடய விளக்கத்தையும் நீங்கள் தெளிவாக எழுதணும். அப்போ தான் 3 மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். 5 மார்க்ஸ் கிடைக்கும். சாரி, இது 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். அப்புறம் டி மார்க்கனோட முதல் தோற்றம் எழுதுனீங்கன்னா 1 மார்க் கிடச்சிரும். டி மார்க் 2வது தோற்றம் இந்த மாதிரி எழுதினா 1 மார்க் கிடைக்கும். உண்மை அட்டவணை வந்து முதல் விதி நிரூபணம் பண்ணிங்கன்னா 1.5 மார்க்கு. உண்மை அட்டவணை 2வது விதி நிரூபணம் பண்ணால் 1.5 மார்க். மொத்தம் 5 மார்க்ஸ் கிடச்சிரும். இந்த மாதிரி படம் வரைஞ்சிட்டு அதோட விளக்கம் எழுதுனீங்கன்னா
படம் வரைஞ்சால் அதுக்கு 1 மார்க், விளக்கத்துக்கு 1 மார்க்கு, கீழே இருக்கிறது அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் 1 மார்க் கிடைக்கும். பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், இது அதே மாதிரி தான். இந்த பிக்சர் வரைஞ்சிங்கன்னா 1 மார்க் கிடச்சிரும். அதோட அமைப்பு செயல்பட விதம்க்கு 1 மார்க்கு, கீழே இருக்க ஃபார்முலா அதுக்கு 1 மார்க்கு, இந்த கீழே ஃபார்முலா இருக்குல்ல இதுக்கு ஸ்டெப்ஸ்க்கு 1 மார்க்கு, இந்த ஃபார்முலாவுக்கு எல்லாம் 1 மார்க் கிடைக்கும். கீழே ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பாருங்கள் ஒவ்வொரு மார்க், மொத்தம் 5 மார்க்ஸ் கிடச்சிரும். எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் பிக்சர் வருது பார்த்துக்குங்க. பிக்சர்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரா பண்ணப்பட்டேன், அப்போ தான் டைம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி கரெக்டாகவும் இருக்கணும் பிக்சர்லாம் வரைகிறப்ப, ரொம்ப பதட்டப்படக்கூடாது. அடுத்து விளக்கம், செயல்பட விதம், 2 பயன்கள் இதெல்லாம் இல்லைனா 4 மார்க்ஸ் கிடச்சிடும். பிக்சர் வரைஞ்சிங்கன்னா 1 மார்க் 36க்கு. அதே மாதிரி தான் படம் மற்றும் விளக்கம். இங்கே எதுக்கு பாருங்கள் 1.5 மார்க் கிடைக்கும் ஃபஸ்ட்டு படம் வரைஞ்சிங்கன்னா. அடுத்து கீழே ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் 1 மார்க், இந்த 3 ஸ்டெப்ஸ்க்கு. அடுத்து கீழே இருக்கிறதுக்கு ஆன்சர் இருந்தால் 1/2 மார்க் கிடைக்கும். கீழே செகண்ட் ஒன்று ரைட் பண்ணுறப்ப இதுக்கு 2 மார்க்ஸ், ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு 1 மார்க், கீழே ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் 1/2 மார்க். ஓகே, அது 37 கொஸ்டினுக்கு இந்த மாதிரி தான். அதாவது தலை விளைவு கோணத்தின் டேஞ்சன்ட் மதிப்பு அந்த ஊடகத்தின் ஒளிவிலனுக்கு சமமான 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்து இந்த ஃபார்முலா எழுதுனா 1 மார்க்ஸ் கிடைக்கும். கீழே அதேமாதிரி ஃபார்முலா எழுதுனா 1 மார்க்ஸ் கிடைக்கும். அந்த ஸ்டெப்ஸ் எழுதுனா 1 மார்க்கு, இந்த சாய்வு கோணம் இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க் கிடைக்கும். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 38. விதி எழுதுனீங்கன்னா 1 மார்க் கிடைக்கும். அல்லது இந்த ஃபார்முலா எழுதணும். ஒவ்வொரு ஸ்டெப் இந்த ஃபஸ்ட்டு 2 இதுக்கு 1 மார்க்கு, அடுத்து 1 மார்க் கிடைக்கும். இந்த லாஸ்ட் முடிச்சிங்கன்னா 1 மார்க்கு. இதெல்லாம் ஃபுல்லாக எழுதுனீங்கன்னா மொத்தம் 5 மார்க்ஸ் கிடச்சிரும். அல்லது இந்த பிக்சர் ட்ரா பண்ணணும். சரியா? இதில் இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற எழுதுனா 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஒவ்வொன்றுக்கு விளக்கம் எழுதுனீங்கன்னா 3 மார்க்ஸ் கிடச்சிரும். மொத்தம் 5 மார்க்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். வகையில் பெயர்கள் மட்டும்தான் எழுதுனீங்கன்னா 1 மார்க் தான் கொடுப்பாங்க. ஓகே, நம்ம அடுத்து இங்கிலீஷ் மீடியம் பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு அதே தான் 15 மார்க்ஸ் ஏற்கனவே பார்த்தோம்ல, அதே தான் ஆன்சர். ஏற்கனவே பார்த்தாச்சு, இதே தான் ஆன்சர். பார்த்துக்குங்க. அப்படியே 1 பை 1 ஸ்லைட் மூவ் பண்ணுறேன் பிடிஎஃப் ஃபைலை. அப்படியே 1 பை 1 பார்த்துக்குங்க ஆன்சர். அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே. வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்குமே மார்க் உண்டு. எது எழுதுனா மார்க் உண்டு, எப்படி எழுதணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதுறது அப்படிங்கிறதும், எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதுனா எவ்வளோ மார்க் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே தமிழ் மீடியம் பார்க்குறப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்ல. ஒவ்வொன்றுக்கும் மார்க் உண்டு. பிக்சருக்கு ஒரு ஃபார்முலா, ஒரு ஸ்டெப், ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மார்க் கொடுப்பாங்க. அதிலே நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறது. இந்த மாதிரி எனி 2 ரைட் பண்ணாலும் 2 மார்க்ஸ் கிடச்சிடும். அது எனி 1 ரைட் பண்ணணும் 1 மார்க். இல்லை 6 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் EM வேவ்ஸ் எழுதுனீங்கன்னா மார்க் கிடைக்கும். ஒவ்வொன்றுக்கும் 1/2 மார்க்கு, டோட்டலாக 3 மார்க்ஸ் கிடச்சிரும். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க். படம் ட்ரா பண்ணுறப்போ 1 மார்க். அது மாதிரி 3 டிஃப்ரென்ஸ் எழுதுனீங்கனாலும் 3 மார்க்ஸ் கிடச்சிரும். அடுத்து இங்கே பாருங்கள், இதுக்கெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றுக்கு இதுக்கு 1.5 மார்க், இதுக்கு 1.5 மார்க், 3 மார்க்ஸ். 3 ஸ்டெப்ஸ்க்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கு 1/2 மார்க். அடுத்து பாருங்கள் ஃபார்முலா, இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கு 1/2 மார்க் கிடைக்கும். டோட்டலாக 3 மார்க்ஸ். அடுத்து பார்ட் 4ல் அதே மாதிரி தான், தமிழ் மீடியத்துக்கு சொன்ன மாதிரி தான் 5 மார்க்ஸ். பிக்சர் ட்ரா பண்ணால் 1 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷனில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கும் ஒவ்வொரு மார்க். பார்த்துக்குங்க. இதுக்கு அதே மாதிரி தான். இதில் தியரம் ப்ரூஃப் பண்ணும். ஃபஸ்ட்டு தியரம், செகண்ட் தியரம்னா ட்ரூத் டேபிளில் ப்ரூவ் பண்ணும். அப்போ தான் ஒவ்வொன்றரை மார்க் எழுத கொடுப்பாங்க நம்மளுக்கு ஒவ்வொன்றுக்கும். டி மார்க்கனோட தியரி ஸ்டேட்மெண்ட் எழுதுனீங்க. ஃபஸ்ட்டு தியரி ஸ்டேட்மெண்ட் எழுதுனா 1 மார்க்கு, செகண்ட் தியரம் ஸ்டேட்மெண்ட் எழுதுனா 1 மார்க்கு, கீழே ஃபஸ்ட்டு தியரோட ப்ரூஃப் வித் ட்ரூத் டேபிள் எழுதுனா 1.5 மார்க்கு, அடுத்து செகண்ட் தியரம் ப்ரூஃப் வித் ட்ரூத் டேபிள் எழுதுனா 1.5 மார்க்கு. 5 மார்க்ஸ் கிடைக்கும். இதுக்கு டயக்ராம் வரைஞ்சால் 1 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷன் ரைட் பண்ணால் அது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் 1 மார்க்கு, லாஸ்ட்டாக ஆன்சர் ரைட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டெப்புக்கு என்ன மார்க்குங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. 36 கொஸ்டின்ஸ்க்கு பார்த்துக்குங்க. படம்லாம் கொஞ்சம் கிளியராக வரைங்க, அதனால் ஃபாஸ்ட்டாகவும் வரைங்க. டைம் இருந்தால் அது தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷனில் படம் வரைஞ்சால் 1 மார்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் 1 மார்க்கு. அதாவது 2 யூசஸ், எனி 2 யூசஸ் எழுதினா 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க 36 கொஸ்டின்ஸ்க்கு. லாஸ்ட் கொஸ்டின் இதுதான் ஆன்சர், இதுதான் பார்த்துக்குங்க. ஓகே,
இது மென்ஷன் டைப்ஸ் ஒன்லேயே எழுதுனா 1 மார்க்கு. ஈச் டைப்பில் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்றுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தான் 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. மேலே எழுதியிருக்கிறதுக்கு எழுதுனா 2 மார்க்ஸ். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா எக்ஸாம் எழுதுங்க. எல்லா கொஸ்டினுமே தரவாக படிச்சுட்டு போங்க. உங்கள் புக்ஸில் புக் பேக்கில் இருக்க இன்சைடில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே தரவாக படிச்சுக்கோங்க. பதட்டப்படாதீங்க. முக்கியமானதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் 1 மார்க்ஸில் வரும். புக்கில் இன்சைடில் இருக்கிறது அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட்டில். உங்களுக்கு சப்போஸ் வந்து புரியலை, கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு இல்லை, இந்த ஸ்டெப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரியலை அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நோட்டில் ஒரு 3 டைம்ஸ் எழுதி பார்த்துக்குங்க. சரியா? இப்போ எல்லாமே படித்து முடிச்சிருப்பீங்க. எக்ஸாம் டைமில் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ண தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி படித்தது அதான் பெஸ்ட்டு. புதுசாக படிக்கணும் அப்படிங்கிறதுப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதையும் ஏதாவது மீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் படிச்சுக்குங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.